ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரேங்க் மேப் பற்றி தான் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக வேர்ட் ப்ரெஸ் வச்சிருக்கிறவங்க வேர்ட் ப்ரெஸ் மூவ் பண்ணலாம் ஃபியூச்சரில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பான நல்ல வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ நான் ரெகுலராக பண்ணலனாலும் பண்ணுற வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன். இப்போ ரேங்க் மேத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்பெஷலாக கூகுளில் நான் எழுதுகிற ஆர்டிக்கல் இண்டெக்ஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ரேங்க் மேத்தில் ஃப்ரீ ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ஏற்கனவே யோசிச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி ரேங்க் மேத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மைக்ரேட் ஆகுறது. சேம் டைம்ஸ் நீங்கள் ரேங்க் மேத் யூஸ் பண்ணனாலும் அதில் உள்ள அடிஷ்னல் ஸ்பெஷலாக ஜாப்ஸ் வெப்சைடு, அடுத்தது கூகுளில் இண்டெக்ஸிங் ப்ராப்ளம், இது ரெண்டையுமே சால்வ் பண்ணலாம். அதாவது இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ்க்கு யோசிச்ச விட ரேங்க் மேத் ஓரளவு பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் ஆட்டோ ரீடைரக்ஷன்லாம், சிமிலர் போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ எஸ்இஓ வைஸ் பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரேங்க் மேத்து. ஃபர்ஸ்ட்டு இப்போ இது யூஎஸ்டி எஸ்இஓ பேஸ், யூஎஸ்டி எஸ்இஓ தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆட் நியூ பிளகின் போயிடலாம். பிளகின் செக்ஷன்ஸில் போயிட்டு ஆட் நியூ கொடுத்த உடனே ஸோ இதில் ரேங்க் மேத் பிளகின் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் நீங்கள் இதே கேஸில் யூஎஸ்டி எஸ்இஓ ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரேங்க் மேத்தில் மைக்ரேட் ஆக போறீங்க. ஏன்னா எல்லாத்தையுமே சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஏற்கனவே இருக்கிறத மைக்ரேட் பண்ணாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும், இல்லை ஃபியூச்சரில் நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் மூவ் பண்ணுறேன் இல்லை வாங்குறேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா எல்லாம் தெரியணும் இல்லையா? அதனால ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூஎஸ்டி எஸ்இஓ பேஸ் பண்ணி நான் நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அதில் இதோட எஸ்இஓ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதில் இப்போ நம்ம ரேங்க் மேத்து மைக்ரேட் பண்ண போகிறோம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபுல்லாக பண்ணுறது அதுக்கு ஃப்ரீயாகவே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேங்க் மேத்தில். மேபி பாப்புலர் பிளகின் செக்ஷன்ஸ் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இதில் இப்போ என்ன பண்ணலாம், சர்ச் பாக்ஸில் ஜஸ்ட்டு ரேங்க் மேத், ஓகே ரேங்க் மேத் ட்ரை பண்ணலாம். ரேங்க் மேத் ஃபர்ஸ்ட் பிளகின்ஸ் வரும். ஸோ இது மேட் இன் இந்தியா, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் கொடுத்துட்டு இதை ஆக்டிவேட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற செட்டிங்ஸ், அதாவது இப்போ நான் ஏற்கனவே யோசிச்சு யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இதை ஆக்டிவேட் கொடுத்துட்டு செட்டப் விசார்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே அந்த ரேங்க் மேத்தோட செட்டிங்ஸ் எல்லாமே மைக்ரேட் பண்ணுறதுக்கு அதில் நம்ம நிறைய போஸ்ட்டில் ஸ்கீமாலாம், கொஸ்டின் ஆன்சர் ஸ்கீமாலாம் ஆட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்கீமா எல்லாத்தையுமே மைக்ரேட் பண்ணிக்கும், இதோட ஸ்கீமாவை ஆட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யும். அதை பொறுத்த அளவு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிளியர் கேட்ச் கொடுத்துடலாம். இப்போ ரேங்க் மேத் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கேச்சஸ் கிளியர் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணாலும் டெலிட் பண்ணாலும் கேச்சஸ் டெஃபினட்டாக கிளியர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ரேங்க் மேத் இருக்கு இல்லையா, இது செட்டிங்ஸ் கிளிக் பண்ணலாம். செட்டப் விசார்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் செட்டப் விசார்ட் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி அட்வான்ஸ், இதை பற்றி டெடிக்கேட்டாக வீடியோ பண்ணியிருக்கேன். அதாவது ரேங்க் மேத்தை பற்றி ஐ திங்க் ஒரு 40 மினிட்ஸ் ஃபுல் செட்டிங்ஸ் A to Z எல்லாமே. ஏன்னா ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்இஓ பிளகின் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா டேக் சைட் மேப்பில் ஆரம்பித்து இமேஜ் சைட் மேப் வரைக்கும், கூகுளில் நம்மளோட போஸ்ட் எப்படி டிஸ்பிளே ஆகணும், என்ன ஸ்கீமா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் நார்மலாக பிளாகருக்கும் வேர்ட் ப்ரெஸ்க்கும் உள்ள வித்தியாசம். அதில் மெயின் விஷயம் ரோல் ப்ளே பண்ணுறது ஒரு வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்டில் எஸ்இஓ பிளகின் தான். அதில் ரேங்க் மேத் எஸ்இஓ பிளகின் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் பிளகின் சொல்லலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸுக்கு. ஸோ இதை பற்றி டெடிக்கேட்டான செட்டிங்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த செட்டிங்ஸை டெஃபினட்டாக எல்லாருமே பண்ணணும். அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலே சைட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும். மேபி நீங்கள் நல்ல கண்டென்ட் எழுதினாலுமே யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஈஸி, அட்வான்ஸ் இருக்குது, ப்ரோ இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ தானே பண்ண போகிறோம், ஈஸி வேண்டாம், அட்வான்ஸ் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் விசார்ட் கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்த உடனே உங்களோட லோகோ செலக்ட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்கும். லோகோ நான் ஏற்கனவே பண்ணதால பை டிஃபால்ட் எடுத்துக்கிச்சு, இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது பர்சனல் பிளாகா, நியூஸ் பிளாகா அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும். ஸோ இது பர்சனல் பிளாக் தான். ஜஸ்ட் அதெல்லாம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வேணும் கொடுத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது மட்டும் தனியாக உங்கள் ஹோம் பேஜ் யூஆரில் யாராவது, இப்போ உதாரணத்துக்கு இதுதான் மை பிளாக் ஓஎஸ், இந்த ஹோம் பேஜ் யூஆரில் மட்டும் ஷேர் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு இமேஜ் ஷேர் தெரியணும் அப்படிங்கும்போது அந்த இமேஜ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் பண்ண முடியலனாலும் ஸ்கிப் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் செட்டிங்ஸில் போய் ஆட் பண்ணிக்கலாம். அதை பற்றிய வீடியோ தான் நான் டெடிக்கேட்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு கனெக்ட் யுவர் ரேங்க் மேத் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ரேங்க் மேத்தில் நான் அக்கௌண்ட் எதுவும் கிரியேட் பண்ணலை, இந்த ஆப்ஷன் ஸ்கிப் கொடுத்துடலாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ சைட் மேப் எனபிள் பண்ணிக்கலாம். போஸ்ட் சைட் மேப் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் கொடுத்துடலாம், கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்ஸ் ஓகே, இது பை டிஃபால்ட் இருக்கட்டும். இப்போ நம்மளோட மெயின் விஷயமே மைக்ரேட் பண்ணுறது தான். ஓகேவா, இது செட்டப் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் போகலாம். அட்வான்ஸ் ஆப்ஷனில் ரோல் மேனேஜர், இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ரோல் மேனேஜர் அப்படின்னு கேட்டால் இதை இப்போ ஒரே வெப்சைட்டில் நிறையா பேர் ஒர்க் பண்ணுவாங்க, எடிட்டராக இருப்பாங்க, ஆத்தராக இருப்பாங்க. இல்லை அட்மினுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் ரேங்க் மேப்பில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. டைட்டில் மீட்டர், டிஸ்கிரிப்ஷன், சைட் மேப்பு, லிங்க் பில்டரு, ரோல் மேனேஜரு, இந்த மாதிரி அனலைசிஸு, பேஜ், நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டென்ட் ஏஐ இருக்குது, டாப் அட்மின்ஸ் இருக்குது, 404 மானிட்டர் இருக்குது, ரீடைரக்ஷன், அனலிட்டிக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த விஷயங்கள் தெரியணும். இப்போ ஒரு எடிட்டர் கொடுக்குறீங்க, ஒரு கண்டென்ட் மட்டும் எழுதணும்,
போஸ்ட் மட்டும் ஒருத்தவங்ககிட்ட எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எடிட்டர் அப்படின்னா அந்த எடிட்டருக்கு எதெல்லாம் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் ரேங்க் மேத்ல அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து பண்ண முடியும். ஆத்தருக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும், இந்த பர்டிகுலர் பிளகின்ல மற்ற விஷயத்தெல்லாம் ஆஃப் பண்ணலாமா, இந்த மாதிரி கான்ட்ரிபியூட்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சப்ஸ்கிரைபருக்கு என்னென்ன கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல மேனேஜ் பண்ண முடியுது. ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர், அது ஃப்ரீயா கிடைக்குது இல்லையா? ஸோ டெஃபினட்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே 404 மானிட்டர் டெஃபினட்டா ஆன் பண்ணி வச்சுங்க. ரீடைரக்ஷன் இதுக்குன்னு நம்ம வந்து இப்போ ரேங்க் மேத் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே நமக்கு 404 மானிட்டர் ரீடைரக்ஷன், சிமிலர் ரீடைரக்ஷன் பிளகின்லாம் நம்ம தனியாக யூஸ் பண்ணணும். இப்போ ரேங்க் யோஸ்டிஎஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ரேங்க் மேத்ல இது 2 ஆப்ஷன் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குது. அப்போ யோஸ்டி யூஸ் பண்ணணும்னா என்ன ஆகுனா இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு பிளகின் செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 404 பேஜ்லாம் இருந்தது. அந்த 404 பேஜ் வந்து கூகுளில் வந்து இண்டெக்ஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து எஸ்இஓ வைஸ் பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். சைட்ல ஒரு பிளாக் மார்க் இருக்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் மேத் பிளகின் வந்து நமக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மானிட்டர் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். சேம் டைம்ஸ் வந்து இப்போ ஒரு யூஆர்எல் நம்ம வந்து அப்டேட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற யூஆர்எல் வந்து பர்மலிங்க் நம்ம கொடுக்குறோம். பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000 கொடுக்குறோம். டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 20,000க்கு 21 போட்டுட்டோம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே 20 மாத்திரம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ரீடைரக்ஷன் ஆயிடும். அந்த பர்டிகுலர் யூஆர்எல் 404 காட்டாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது ரெண்டையும் ஆன் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஸ்கீமா டைப். இப்போ வந்து இதுல நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, ஸ்கீமா டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஆர்டிகல் டைப் தான். இப்போ ஜாப் போஸ்டிங் மெயின் விஷயம். இது வந்து இப்போ ஜாப் போஸ்டிங் வந்து நிறைய ஜாப்ஸ் வெப்சைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெய்டு விஷயமா இருக்கும். மற்ற யோஸ்டேசியோலாம் பண்ணா ஜாப் போஸ்டிங், ஜாப் கார்ட்ஸ் பத்தி நான் டெடிகேட்டா வீடியோ பண்ணியிருக்கேன். ஜாப் கார்ட் ராகர் மிஸ்டேஷன் அடிச்சுன்னா அந்த வீடியோ வரும். ஸ்பெஷலா ஜாப் போஸ்ட் பண்றவங்க அதை வாட்ச் பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இந்த ஃபீச்சர் இதில் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ நான் நார்மலா ஆர்டிகலுக்கு என்ன ஸ்கீமா கொடுக்கணும் அந்த மாதிரி இந்த ஸ்கீமாலாம் வந்து பிளாக் டைப் தான். ஓகேவா? நீங்க வந்து மேபி வேற கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தலாம். இப்போ நம்மளோட மெயின் டாபிக்கே என்னன்னா எப்படி இண்டெக்ஸ் பண்றது அப்படிங்கிறது தான். இப்போ இதில் வந்து இம்போர்ட் செட்டிங்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும், இங்கே கொடுத்துடலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னா கீழே வரலாம். இதே பாருங்க, இன்சிடென்ட் உடனே இண்டெக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இதுல மேபி நீங்க வந்து ஸ்டோரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்டோரிக்குமே தனியா பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கூகுள் வெப் ஸ்டோரிஸ், கூகுள் வெப் ஸ்டோரியோட அஃபிஷியல் பிளகின் இன்ஸ்டால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வந்து மேக் ஸ்டோரி பிளகின் இன்ஸ்டால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கூகுள் வெப் ஸ்டோரிக்கு அடிஷனலாக அவங்க அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கேட்கணும்னா தனியாக அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சைட் மேப் வந்து கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்கும். இப்போ நம்ம நியூஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியூஸ் சைட் மேப்லாம் வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் கிடைக்கும். ஆனால் நியூஸ் சைட் மேப் வேணும், இப்போ நான் வந்து நியூஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், வெப்சைட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஜெட்பேக் பிளகின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நியூஸ் சைட் மேப், இந்த சைட் மேப் என்ன பண்ணுன்னா உடனே இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூஸை பொறுத்த அளவு மேபி 1 வீக்லேயோ 3 to 4 daysலேயே வந்து அது வந்து பழசாயிடும். அதனால அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நமக்கு இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அதில் எந்த யூஸ் இருக்காது இல்லையா? அதனால நியூஸ் சைட் மேப் அது ஒரு தனியான மெக்கானிசம், அது தனியாக ஒர்க் பண்ணும். இதில் வந்து காசு கேட்பாங்க. ஆனால் வந்து ஜெட்பேக் பிளகின்ஸ் பற்றி ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெட்பேக் ராக்கர் மிக்ஸ் ஸ்டேஷன் ஆச்சுன்னா ஒரு வீடியோ வரும். அதில் நியூஸ் சைட் மேப்னு சர்ச் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு ஜெட்பேக்கில் ஃப்ரீயாக நியூஸ் சைட் மேப் கொடுப்பாங்க. இது வேர்ட்பிரஸோட அஃபிஷியல் பிளகின். இந்த பிளகினை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டாபிக் என்ன, இன்ஸ்டன்ட் இண்டெக்ஸ் உடனே இண்டெக்ஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ண அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ ஜஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு போஸ்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த போஸ்ட் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி. ஓகேவா? அந்த லிங்க் கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணலாம். இது வந்து 10,000 URL வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தான்னு கேள்வி வச்சிங்களேன், உடனே இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட் இன் URL. ஓகேவா? சேவ் சான்சஸ் கொடுத்தலாம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜாப் கார்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே யூஸ் பண்ணுங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஜெனரல் செட்டிங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைட்டில் அண்ட் மீட்டா டேக்ஸ், சைட் மேப்பு, இண்டெக்ஸிங் இப்போ தான் ஆஃப் பண்ணோம், 404 மானிட்டரு, ரீடைரக்ஷனு, SEO அனாலிசிஸ், ஸ்டேட்டஸ் அண்ட் டூல்ஸு, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், இதை பற்றி டெடிகேட்டாக ஃபுல்லாகவே நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளகினை செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா யோஸ்டேஸை வந்து டெலிட் பண்ணுங்க. எடுத்தோடனே டெலிட் பண்ண வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணேன். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கேட்கும், செட்டிங்ஸ் இம்போர்ட் கேட்டிங்கன்னா இம்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டெலிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டெலிட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த வீடியோவில் மேபி ஓரளவு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தால் நான் சொன்ன மாதிரி, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450-500 வீடியோ ஃபுல்லாகவே வேர்ட்பிரஸ் பற்றி, பிளாகர் பற்றி, ஆட்சன்ஸ் பற்றியே பண்ணியிருக்கேன். இப்போ 700+ வீடியோஸ் இருக்கு, அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லா டாப்பிக்குமே டெடிகேட்டாகவே 40 to 50 மினிட்ஸ் வரைக்கும் பெரிய பெரிய வீடியோவே பண்ணியிருக்கிறேன் அந்த அளவு. பட் என்ன, நம்ம தமிழ் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் ரிலேட்டடாக வந்து ஷார்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம், ஒரு 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணோம், லிங்க் ஷேர் பண்ணோம், அந்த மாதிரி தான் பார்க்குறாங்களோ. பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன், பர்மனெண்ட்டாக வந்து ரெகுலர் இன்கம்,
ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு இன்கம் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஏன் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு நம்ம வீடியோவில் வர வியூஸ் வச்சே தெரியும் இல்லையா? ஸோ அதுதான். எனிவேஸ், ஆனால் பட் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி லேக் கணக்கில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட கிளைண்ட்ஸே நிறைய பேர் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. எனிவேஸ், டெஃபினட்டாக கண்டினியூ ஒர்க் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.